जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் அத்வைத சாதனை திதிக்ஷை தொடர்கிறது. கெட்டது என்பதிலே கூட இல்லாத ஒரு பெரிய கெடுதல் இந்த நல்லதாக தோன்றுகிறவற்றில்தான் இருக்கிறது. என்னவென்றால், நல்லது என்பதில் உண்டாகும் சுகம் நமக்கு பிடித்தமானதாக இருப்பதால் அது மறுபடி கிடைக்க வேண்டும் என்ற அவா பற்று உண்டாகி அது வேறு மனசை சதா அலைக்கழிக்கிறது. அந்த அவாவுக்கு ஸ்பிருஹா என்று பெயர். அது ஏற்படாமல் தடுப்பதும் திதிக்ஷையின் பொறுத்து கொள்வதில் சேர்ந்ததுதான். துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருஹ என்று சொன்னபடி துக்கம் ஏற்பட்டால் மனஸ்தவிக்காமலும் சுகங்கள் ஏற்படும் போது ஸ்பிருஹா உண்டாகாமலும் இருப்பதே திதிக்ஷை. கீதை 2வது அத்தியாயம் 56வது ஸ்லோகம். சுக துக்கம் முதலிய எல்லா துவந்த்வ அனுபவங்களில் இருந்தும் விடுபட உதவுவது திதிக்ஷை. துவந்த்வம் போவது என்றால் துவைத்தம் போவது, அதாவது அத்வைத்தம். துவந்த்வம் போனால் சம்சார பந்தமே போய் மோக்ஷத்திற்கு வழி திறக்கிறது. நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. கீதை 5வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். துவந்த்வம் போனவன் பந்தத்தில் இருந்து சுலபமாக விடுபட்டு விடுகிறான் என்று பகவான் பரம லட்சியத்தையே திதிக்ஷையின் முடிவான பலனாக காட்டியிருக்கிறார். உபனிஷத் பாஷ்யத்தில் திதிக்ஷையுடன் கூடியவனான திதிக்ஷு பற்றி இதை கன்ஃபார்ம் செய்வதாக திதிக்ஷுஹு துவந்த்வ சஹிஷ்ணுஹு, எதிரெதிரான இரட்டைகளை சகித்துக் கொள்பவன் திதிக்ஷு என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். பிருஹதாரண்யக பாஷ்யம் 4வது பாகம் 4.23. இரட்டை போனால் ஒற்றை தானே. ஒற்றை என்பது ஏக ஆத்மா தானே. நேராக துக்கமாக தோன்றுவதோ அல்லது சுகம் மாதிரி தோன்றி உண்மையில் துக்கமாக இருப்பதோ எதுவானாலும் அதனால் சிந்தைப்படக்கூடாது, அதாவது விசாரப்படக்கூடாது, புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. இந்த துக்க சுகங்கள் நேராமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று எதிர் உபாயங்களை தேடவும் கூடாது. பேசாமல் சகித்து கொண்டிருக்க வேண்டும். இதுவே ஆச்சாரியால் உபதேசம். சகனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்யதே. விவேக சூடாமணி 24 அல்லது 25. அப்ரதீகார பூர்வகம், மாற்று உபாயம் தேடக்கூடாது. பிரதீகாரம் என்றால் மாற்று நடவடிக்கை. துக்கத்தை சுகத்தையும் அதிலேயே சேர்த்தாயிற்று. மாற்றுவதற்கு எதிர் நடவடிக்கை நினைக்க கூடாது. அது பாட்டுக்கு நடந்துவிட்டு போகட்டும் என்று அலட்சியமாக விட்டுவிட வேண்டும். சிந்தாவிலாப ரஹிதம், சிந்தை கவலை கூடாது, பிரலாபிக்க கூடாது, அழப்படாது. இவ்விதத்தில் சர்வதுக்கானாம் சகனம், எல்லா துக்கங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும். அதுதான் திதிக்ஷை என்று சொல்லப்படுவது. சா திதிக்ஷா நிகத்யதே, அதுதான் திதிக்ஷை என்று ஆச்சாரியால் சொல்லாமல் அவள்தான் திதிக்ஷை என்று பெண்பாலில் சொல்லியிருக்கிறார். திதிக்ஷா என்பது பெண்பால் வார்த்தை. நித்யானித்ய வஸ்து விவேகத்தை சொல்லும் போது சோயம் நித்யானித்ய வஸ்து விவேக, அவன் சோ அயம் சக அயம் என்று ஆண்பாலில் சொன்னார். விவேக என்ற வார்த்தை ஆண்பாலாகவே இருக்கிறது. சாதாரணமாக ஒன்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது புருஷ குணமாகவே சொல்லப்படுவதால் அப்படி வைக்கப்பட்டிருக்கிறதோ என்னவோ. ஸ்திரீகளுக்கு சபல புத்தி அதிகம். ஆய்ந்தோய்ந்து பார்க்க மாட்டார்கள். பின்னாடி பெண் புத்தி பின் புத்தி என்று வருத்தப்படுவார்கள் என்று சொல்வது வழக்கம். நடைமுறை எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு எண்ணமும் வச்சனமும் பொதுவாக இருந்து வருவதால் அப்படி விவேகத்தை ஆண்பாலாக வைத்திருக்கலாம். வைராகியத்தை வைராகியக என்று ஆண்பாலில் சொல்லாமல் வைராகியம் என்று ஒன்றன் பாலாக நியூட்ரல் ஜெண்டராக ஆண் பெண் என்றில்லாத ஜடமாக சொல்வது.
இது எடுப்பாக தெரியும்படி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போதே தத் வைராகியம், அது வைராகியம் என்று ஆச்சாரியால் போட்டிருக்கிறார். வைராகியத்தில் மனஸ் மரத்து மரமாக ஜடமாக போய்விடணும் என்று காட்டுவதாக தோன்றுகிறது. விவேகத்தில் சீர்தூக்கி பார்க்கும் காரியம் நிறைய இருக்கிறது. அதன் விளைவாக ஆசை இல்லாமல் பட்டக்கட்டை மாதிரி இருக்கும் மனநிலைமையே வைராகியத்தில் முக்கியமாக இருக்கிறதே தவிர காரியம் அதிகமாக இல்லை. நிறைய காரியம் பண்ணுவதற்கு பௌருஷம், ஆண்மை தேவைப்படுவதால் சக, அவன் என்று ஆண்பாலில் ஸ்பஷ்டமாக குறிப்பிட்டார். காரியமில்லாமல் கட்டை மாதிரி இருப்பதை தத், அது என்றார். சமம் தமம் என்ற வார்த்தைகள் சமக தமக என்று ஆண்பாலில் இருக்கின்றன. அடக்குவது என்பதுதான் இரண்டிற்கும் நேர் அர்த்தம் என்று சொன்னேன் அல்லவா? அதற்கேற்றாற்போல் அந்த வார்த்தைகளும் ஆண்பாலாக இருக்கின்றன. சமம் இன்னது என்று சொன்ன பின் இதுவே மனசக சம உச்சியத்தே, மனத்தின் சமம் எனப்படுகிறது என்று முடித்திருக்கிறார். சமம் உச்சியத்தே, சமம் உச்சியத்தே என்றிருந்தால்தான் சமம் என்பது நியூட்ரல் ஆகும். சம உச்சியத்தே என்பதால் சமக, சமன் என்று ஆண்பால் தான் ஆகிறது. ஆனாலும் விவேகத்தை சொல்லும் போது ஸ்பஷ்டமாக சக, அவன் என்று போட்டது போல் இங்கே போடவில்லை. இங்கே சமத்தை வெறுமே மனவடக்கம் என்று டிஃபைன் பண்ணாமல் தன்னுடைய லட்சியத்தில் அடங்கியுள்ள நிலை ஸ்வலக்ஷ்யே நியத அவஸ்தா என்றிருக்கிறார். சிந்தனை ஓட்டத்தை மனஸ் அடக்கும் ஆண்மை வாய்ந்த காரியத்துக்கு அப்புறம் லட்சியமான ஆத்மாவில் அடங்கியிருக்கும் அமைதி நிலைமையை சொல்கிறார். அதனால் ரொம்பவும் பௌருஷத்தை காட்டும் பிரயோகம் வேண்டாம் என்று அவன் போடவில்லை போல் இருக்கிறது. ஆனால் தமத்தை சொல்கிற போதோ ச தமக பரிகீர்த்திதக, அவன் தமன் என போற்றப்படுகிறான் என்று அழுத்தமாக ஆண்பால் பிரயோகம் பண்ணி இருக்கிறார். இந்திரியங்கள் அறுத்து கொண்டு ஓடும்போது இழுத்து பிடித்து அடக்குவதற்கு நிரம்ப ஆண்மை வேண்டும் தானே. உபரதி என்பது பெண்பால், செயல் துடிப்பு ஆண்மை என்றால் ஒரு செயலும் இல்லாமல் ஓய்ந்து போய் சும்மா இருப்பது பெண்பாலாகத்தானே இருக்க வேண்டும். அதனால் உபரதி உத்தமா, உபரதிஹி உத்தமா, உத்தமியான உபரதி என்று சொல்லி இருக்கிறார். உத்தமக என்று சொன்னால்தான் உத்தமன் ஆண்பால், உத்தமா என்றால் உத்தமி என்றே அர்த்தம். அப்புறம் அடுத்த திதிக்ஷாவை சா, அவள் என்று ஸ்பஷ்டமாக போட்டு பெண்பாலாக தெரிவித்திருக்கிறார். பொறுத்து கொள்வது பெண்களின் தாய்க்குலம் என்பதன் தனிச்சிறப்பு. பொறுமைக்கு பூமாதேவி என்று ஸ்திரீ தேவதையைத்தானே சொல்கிறோம். திதிக்ஷை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.